ஒரே பரபரப்பாக இருந்தது வெங்கடாச்சலம் இல்லம். ஏங்க, சாயங்காலத்துக்கு டிஃபன் சொல்லிட்டீங்களா? ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்கல்ல? பாக்கியம் பூ கட்டி கொண்டே தங்கள் பெண்ணை பெண் பார்க்க வரும் மகிழ்ச்சியில் விசாரித்து கொண்டிருந்தார். என்ன பாக்கியம், ஏற்பாடெல்லாம் ஒரே தடபுடலாக இருக்கே, பெண் பார்க்க வரும்போதே இவ்வளோ கவனிப்பா என்று பக்கத்து வீட்டு பெண்மணி கேட்டாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சும்மாவா? 3 அடுக்குமாடி வீடு இருக்குது, கார் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அவங்கள நல்லா கவனிக்க வேண்டாமா என்று பெருமை பேசினாள் பாக்கியம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்தார்கள். பெண்மைக்குரிய அனைத்து அழகும் அமைய பைரவி சபைக்கு வந்து நின்றாள். மாப்பிள்ளையையும் பெண்ணையும் தனியாக பேச அனுமதித்தார்கள். அவன் பைரவியிடம் நிறைய கேள்விகள் கேட்டான். அனைத்திலும் பணச்சருக்கு தெரிந்தது. பதிலுக்கு அவள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாள். எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது, நாம் இருவரும் HIV டெஸ்ட் செய்து கொண்டு விருப்பத்தை வீட்டில் சொல்வோமா என்றால் அவன் திடுக்கிட்டான். வீட்டிற்கு சென்றவன் 2 நாட்களில் பெண்ணை பிடிக்கவில்லை என்றான். இதை கேட்ட பாக்கியம் பைரவியிடம், தனியாக என்னடி பேசி தொலைச்ச, உன் வாய் கொழுப்புனால வீணா போக போறடி என்று திட்டி தீர்த்தான். சட்டென்று பைரவி முன்வந்து, உங்கள் மாப்பிள்ளை கிட்ட வீடு இருக்குது, கார் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஆனால் ஒழுக்கம்